கன்னி ராசிக்காரர்கள் இந்த மாதம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்கிற வகையில் சற்று பொறுமையுடனும் அமைதியுடனும் தங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளாமல் சற்று ஒதுங்கி இருந்தால் கூடுதல் நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் இந்த மாதத்தில். ஏனெனில் உங்களுடைய ராசிநாதனான புத பகவான் கன்னிராசிக்கு 7ஆம் இடத்தில் நீச்சமடைந்து விடுகிறார். நீச்சம் என்பது ஒரு தீக்குச்சியை எடுத்து தண்ணீரில் போட்டது போல பிரயோஜனப்படாமல் போய்விடும். அந்த அளவிற்கு அந்த புத பகவான் பலவீனப்பட்டு விடுகிறார். அதே நேரத்தில் நீங்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் துணிச்சலாக எந்த விஷயத்திலும் ஈடுபடக்கூடாது. ஒரு 14ஆம் தேதி மார்ச் 14ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பொறுத்தார் பூமியாளர் என்ற வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்துதான் ஆக வேண்டும். இந்த புத பகவானை நீச்சமடைந்த புத பகவானை குரு பகவான் பார்வை செய்வது கொஞ்சம் விசேஷமான அமைப்பு. உங்களுக்கு சுற்று வட்டத்தில் இருக்கக்கூடிய விஐபிகளுடைய ஆதரவுகள் அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள். அந்த வகையில் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்து மற்றவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து 2ஆம் இடம் குடும்பஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் மிக விசேஷமான கோச்சாரத்தை 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் உழவுகிறார். 2ஆம் இடத்தை செவ்வாய் தன்னுடைய 7ஆம் பார்வையில் செய்கிறார். ஆக குடும்ப உறுப்பினருடைய பேச்சை கேட்டு நடந்தால் இந்த மாதம் உங்களுக்கு விசேஷமான மாதம்தான், யோகமான மாதம்தான். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நீங்கள் நினைத்தது உங்களால் நடக்காது மார்ச் 14ஆம் தேதி வரை. ஆனால் உங்கள் குடும்பத்தாரால், உங்கள் நட்பு வட்டத்தில் உள்ளவர்களால் நடைமுறைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு நன்மைதான். அவர்கள் சொல்கிறபடி நடந்தால் கூடுதல் நன்மைகளை அனுபவிக்க முடியும். அடுத்து 3ஆம் இடத்தில் குரு பகவான் விசேஷமாக இருக்கிறார். இந்த பணம் சார்ந்த வகையில் சகோதர வர்க்கம், சொந்த பந்தங்கள் மூலமெல்லாம் நன்மைகள் உண்டாவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நினைத்ததை சாதிக்க முடியும். அந்த நினைத்ததை சாதிப்பதற்கு மற்றவருடைய ஆலோசனைகளை கேட்டு அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நடந்தால் உங்களுக்கு நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது. அடுத்து 4ஆம் இடம் சனி பகவான் அங்கு உழவுகிறார். மார்ச் 7ஆம் தேதிக்கு பிறகு கேது பகவான் பயிற்சியாகி வருகிறார். கல்வி சார்ந்த வகையில் கூடுதல் நன்மைகளை அடைவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. 1 வருட படிப்பு, 2 வருட படிப்பு, 3 வருடம் 4 வருடம் சார்ந்த படிப்புகளெல்லாம் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் கல்வியில் தேர்வில் கூடுதல் நன்மைகள் உண்டாவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அடுத்த ஆண்டு என்ன படிக்க வேண்டும் என்று நினைத்து தற்போது தேர்வு எழுதுபவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கல்வியில் தடையில்லை, யோகத்துக்கு உட்பட்ட மாதமாகத்தான் அமைகிறது. வாகன யோகங்கள் கூடுதலாக அமைகிறது. அடுத்து 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த இடத்தில் சுக்கிர பகவான் உழவுவதால் சுற்று வட்டாரத்தில் உள்ள பெண்கள் விஐபிகள் மூலம், பிரபலமான பெண்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் உண்டாவதற்கு வாய்ப்பு நிறைய அதிகமாக இருக்கிறது. பிரபலமான பெண்கள் அல்லது உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய, நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்கள் மூலமெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் உண்டாவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இவ்வளவு நாள் நடந்திருக்கும். இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலான நன்மைகள் உண்டாவதற்கு பண ரீதியாகவும், ஆள்பலம், பணபலம், படைபலம் என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த வகையில் அத்தனை வகையிலும் நன்மைகள் உண்டாவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அடுத்து 6ஆம் இடம் கடன் நோய் எதிரி சம்பந்தப்பட்ட ஸ்தானம். அந்த இடத்தில் மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை சூரியனுடைய கோச்சார யோகமாக இருக்கிறது. ஆனால் கடன் நோய் எதிரி சம்பந்தப்பட்ட வகையில் எந்த பாதிப்புகளும் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் மட்டும் விரக்தி அடையாமல் மார்ச் 14ஆம் தேதி வரை கவனமாக இருக்க வேண்டும். மார்ச் 14க்கு அப்புறம் பிறகு இந்த சூரிய பகவானுடைய கோச்சாரம் ரொம்ப விசேஷமாக இருக்கிறது. அடுத்து 7ஆம் இடம் நட்பு சம்பந்தப்பட்ட ஸ்தானம், கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட ஸ்தானம். மார்ச் 14ஆம் தேதி வரை கணவன் மனைவி கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். புதிதாக பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்கிற பிரச்சனைகளையும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். விதண்டாவாதம் பிடிக்காமல் ஒருவர் விட்டு கொடுத்து சென்றால் மார்ச் 14க்கு பிறகு கணவன் மனைவி இருவரும் ஓர் உயிர் ஈருடலாக வாழ முடியும். அந்த அளவுக்கு அந்யோன்யம் ஏற்பட்டுவிடும். நட்பு வட்டத்தில் உள்ள நபர்கள் மூலம் கூடுதல் நன்மைகளாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அடுத்து 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானத்தில் அதிகார ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி யோகத்துடன் இருக்கிறார். அந்த வகையில் கூடுதல் நன்மைகள், தகுதி உயரலாம் உண்டாவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. போட்டி போட்டு சவால் விட்டு சில விஷயங்களை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உறவு முறைகள் மூலம் படைபலம் உண்டாவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உங்கள் எதிரி ஒருவர் அழைத்து கொண்டு வந்தால் உங்களுக்கு 100 பேர் உங்கள் பின் நிற்பார்கள், உங்களை பாதுகாப்பார்கள். அந்த அளவிற்கு செவ்வாயுடைய கோச்சாரம் அதிகார ஸ்தானத்தில், ஆயுள் ஸ்தானத்தில் விசேஷமாக இருக்கிறது. அடுத்து 9ஆம் இடம். 9ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் உழவுகிறார். 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்கிறார். இந்த அமைப்பு மிக விசேஷமாக இருக்கிறது. குரு பகவானுடைய பார்வையின் மூலம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணமெல்லாம் வந்து சேரும். மதிப்பு மரியாதை உண்டாவதற்கான வாய்ப்பும், பாக்கிய சேர்க்கைகள் உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது.
அடுத்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானாதிபதியான புத பகவான் நீச்சமடைந்திருப்பது தோஷம் மார்ச் 14ஆம் தேதி வரை 15ஆம் தேதி வரை. தொழிலில் இருக்கின்ற நிலைமையை இன்னும் கீழே போக விடாமல் தற்காத்து கொள்ளுங்கள். மற்றபடி அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் அப்படி என்று விரக்தி அடைய வேண்டாம். முயற்சி செய்து அந்த முயற்சியில் தோல்வி அடைந்து கூடுதல் விரக்தி அடைந்து விட வேண்டாம். மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த தொழில் கூடுதல் நன்மைகள் உண்டாவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. 10ஆம் இடத்தை சனி பார்வை செய்து கொண்டிருக்கிறார். 10ஆம் இடத்தில் ராகு பகவான் வந்திருக்கிறார். மார்ச் 7ஆம் தேதிக்கு பிறகு ராகு பகவான் பேச்சாகி வருகிறார். ஆக மார்ச் 7ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய தொழிலுடைய அடிப்படை மாற்றம் உண்டாவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அந்த அடிப்படை மாற்றம் என்பது யோகத்துக்குட்பட்ட மாற்றமாக இருக்கும். உங்கள் தொழிலில் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற தொழிலில் கூடுதலாக ஏதாவது ஒரு தொழில் சேர்க்க வேண்டியிருக்கும். செய்கின்ற விஷயத்தில் 1-2 தொழில்களை விடுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. அந்த வகையில் தொழில் ஒரு புதுமை அடைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அடுத்து லாபஸ்தானம். லாபஸ்தானத்தை பொறுத்தவரை குருவுடைய பார்வை யோகமாக இருக்கிறது. கூடுதல் வருமானம் லாபம் செய்யப்பெல்லாம் உண்டாவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சுக்கிரனுடைய கோச்சாரம் விசேஷமாக இருக்கிறது. பெண்கள் சார்ந்த வகையிலிருந்து உங்களுக்கு பண வருமானம், குடும்பத்தில் உள்ள பெண்கள், நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மூலமெல்லாம் பண வருமானம் வந்து சேருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அடுத்து 12ஆம் இடம் விரயஸ்தானம். விரயஸ்தானத்தை மார்ச் 14ஆம் தேதி வரை சூரிய பகவான் பார்வை செய்வதால் உங்களுக்கென்று தனிப்பட்ட செலவுகள் அதிகமாக இருக்கும். அந்த செலவுகளை கவனமாக நீங்கள் கையாள வேண்டும். அதே நேரத்தில் சுப செலவுகள் செய்வதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த கன்னிராசிக்காரர்கள் இந்த மாதம் பெருமாள் சார்ந்த அர்ச்சனை, அபிஷேகம் சார்ந்த வழிபாடுகளை மேற்கொண்டால் கூடுதல் நன்மைகளை பெற்று வாழலாம் என்று கடவுள் டிவி நிறுவனத்தால் வாழ்த்துகிறோம். வணக்கம்.